உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 22/3/2026 இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 8ஆம் நாள். திருதியை என்கிற 3வது திதி காலையில 2:27 வரைக்கும் இருப்பார். பின்பு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது சங்கடஹர சதுர்த்தியா மாறும். இன்றைய நாள்ல சதுர்த்தி விரதம் இருப்பது நல்லது. அதுல வெற்றிகளை கொடுக்கும். கடனை அடைக்கிறதுக்கு இருக்கு நல்ல நாள். ஏதாவது ஒரு விஷயத்த கடன் அடைச்சிருங்க. அதுல இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 2:55 வரைக்கும் இருக்கும். பின்பு பரணி நட்சத்திரம் வந்துடும். இந்த பரணிங்கிறது குக்கிங் ஃபயர்னு சொல்லுவோம். எதையுமே நம்ம யோசித்து செய்யக்கூடியதுல இந்த கடன், பகை, நோய்கள் இதெல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்புறதுக்கு இன்னைக்கு நல்ல நாள். அதனால பிள்ளையார் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இதை மனசுல வச்சுக்கிடுங்க. எவ்வளவு தூரம் பிள்ளையார் வழிபடுறீங்களோ அவ்வளவு தூரம் இன்னைக்கு சக்சஸ் உண்டு. 7:30 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம். மத்தியானம் 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 4:30 ராகு காலம். அதே போல 3:4:30 குளிகை நேரம். 12:1 யமகண்டம். இன்றைய நாளில் மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரமாக இருக்கும். 3 நாழிகளும் 13 வினாடிகளும் மீன லக்னத்திலே சூரியன் இருப்பார். இன்னைக்கு 6:18 சூரியனின் உதய நேரம் இருக்கும். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் பக்கம் இருக்கும். இன்றைய நாளில வைத்திரி திதி அப்படிங்கிற திதியும் உண்டு. வணிஜை கரணம் உண்டு. வைத்திரியம் அப்படிங்கிறது ஏதாவது பகைகளை உண்டு பண்ணுதல்னு சொல்லுவோம். அந்த கேஸ் எல்லாம் போடுறது இதெல்லாம் இன்னைக்கு போடலாம். அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது அந்த பட்டறையில் அருவாளுக்கு கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு கொடுக்கலாம். அது போல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யுங்க. நல்ல லாபத்தை கொடுக்கும். வணிஜை, இந்த வணிஜை கரணம் ரா மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல நாள். அதுபோல இன்றைக்கு பரணி நட்சத்திரம். பரணி தரணி ஆழ்வார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதையுமே வெற்றிகளை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக அமைக்கலாம். மாடு வாங்குறதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்க. தானியத்தை களஞ்சியத்தை கொண்டு போய் வைக்கணும்னா இன்னைக்கு தாராளம் பண்ணுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். முக்கியமா இந்த உடம்பு முடியாதவர்கள், ஆரோக்கிய குறைபாடுகளை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னு கேட்பீங்க. அந்த மாதிரி நேரத்திலையும் இந்த நாள் உபயோகமா இருக்கும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர காலுக்கு நீ சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கான். கொஞ்சம் மனசை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கிடுங்க. எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. எல்லாம் ஆசைப்படலாம், ஆசைப்படணும் அப்படிங்கிறது பேராசையா மாறிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏதோ நடக்கிறது நல்லபடியா நடக்கட்டும் சாமின்னு இன்னைக்கு பிள்ளையாரை வழிபடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க, வாழ்க்கையில வெற்றி உண்டு. காலையில் ஒரு தேங்காயை வாங்கி கொண்டு போய் நேராக சூற தேங்காய் விட்டுடுங்க ஒரு பிள்ளையாருக்கு. அதுக்கப்புறம் காரியங்கள்லாம் நடத்துங்க. நீ நாள் நல்லதாக அமையட்டுக்கு இது ஒரு நல்ல உபயம். 2 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.